உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு தனது 10ஆம் வீடாகப்பட்ட மீன ராசியில் 3 கிரகங்களுடைய இணைவு, அதுலேயும் ராகு, சனி பகவான், சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவாதிபதியுடன் பரிமாற்ற யோகத்தில் இருக்கார். பரிமாற்றம்ன்றது இவர் வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும், இந்த அமைவு இது 10ஆம் வீடுக்கு மட்டும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா 7ஆம் வீட்டிற்கும் சம்மந்தப்படும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் பாவமும் குரு பகவானினுடைய வீடு தான். அப்போது இந்த அமைவு உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்க போகுது, அந்த அமைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த லெவலுக்கு திடீர் திருப்பங்களை உண்டாக்குன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக மிதுன ராசி அன்பர்கள், புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு வில்ல வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. அன்புக்கு கட்டுப்பட்டு நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக எதையும் செய்வீங்க, யோசிக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் ஒருத்தர் உங்களுடைய நட்பு ஒருத்தருக்கு கிடைச்சிடுச்சுன்னா அந்த இடத்துல அவ்வளோ அதை கவர் பண்ணுவீங்க, அவ்வளோ அவங்களுக்கு பக்கபலமாக நிற்பீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வேலை செய்கிற ஒவ்வொரு இடத்துலையும், நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அங்கே வளர்ச்சிகள் ஆட்டோமேட்டிக்காகவே உருவாகும். அதே போல் உங்களுடைய உழைப்பு அவங்களுக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இது எல்லாமே ஹை கிளாஸாக இருக்கும், நீங்கள் மட்டும் வளர்ச்சிக்குரிய அடியில் எடுத்து வைக்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. ஏன்னா உங்களோட நட்பு வைக்கிறவங்களிலிருந்து நீங்கள் போய் நட்பு வச்சு நீங்கள் போய் நிற்கிற இடம் வரைக்குமே வளர்ச்சி அடையுது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்து எது எடுத்து செஞ்சாலும் அது ட்ராப் ஆகுது. என்னன்னே தெரியல. ஓப்பனிங் அருமையாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு பிஸ்னஸ், ஒரு வேலை போனதும் பார்த்தா ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். போக 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 பார்த்தா அப்படியே டவுன் ஆகும். அந்த டவுனில் இருந்து மீண்டு வெளியில் வந்தால் போதுமென்ற நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்கள் பல பேர் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் எடுத்த தொழில், அந்த தொழிலை முழுசாக செய்ய முடியாமல் இன்றைக்கி ஒரு தொழிலுக்கு 2 தொழில் 3 தொழில் எல்லாம் ஒரு பர்மனண்ட் இல்லாமல் டெம்பரவரியாக செஞ்சு ஒரு மனநிறைவு இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்கி கடன் சுமைகளுக்கு பலியாகி நிற்கக்கூடிய ஒரு சூழல். ஓப்பனாக சொல்லணும்னா, உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க, வர்ற பணத்தை வட்டி கட்டுறதுக்கும் இருக்கிற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்குமே கரெக்டாக இருக்குண்ணா, எங்கே கடனை கட்டுவேன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்தித்தவங்க மிதுன ராசி அன்பர்கள் தான். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது நிறைவேற்றணும். இன்றைக்கி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்றீங்கன்னா, உங்களை நம்பினவங்களுக்கு நியாயமாக நடந்துக்கணும், கண்ணியமாக இருக்கணும், அவங்களுடைய நம்பிக்கை கிடக்கூடிய அளவுக்கு இருந்துடக்கூடாது, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைப்பீங்க. அப்படி நினச்ச உங்களுக்கு கொஞ்ச காலமாகவே இனம் புரியாத பதட்டங்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைவுகள். ஏன்னா 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு, இனம் புரியாத விரய செலவுகள், இனம் புரியாத மன அழுத்தங்கள், பதட்டம், ஒரு படபடப்பு, பயம், ஹாஸ்பிட்டல் செலவிலிருந்து குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம எந்த கோயிலுக்கு போகிறது, எந்த தெய்வத்தை வழிபடுறது, என்ன செஞ்சால் தீர்வுன்ட்டு நீங்களும் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, ஆனால் எங்கேயுமே ஒரு டேர்னிங் கிடைக்கலையன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு 10ஆம் பாவத்தில் 3 கிரகங்கள். ஒரு புறம் சனி பகவான் பாக்யாதிபதியும் அதே இடத்துல தான் நிற்கிறாரு. இன்னொரு புறம் உங்களுக்கு 10ஆம் வீட்டிற்கு அதிபதி பரிமாற்ற யோகத்தில் சுக்கிரனுடன் அமைச்சு அவர் 10இல் சுக்கிரன் உச்சம் பெற்று நிற்கிறாரு. அதுலேயும் ராகு, யோகக்காரகனாகப்பட்ட ராகு அந்த இடத்துல இருக்கார். அப்போது இத்தனை நாளப்பட்ட கஷ்டத்திலேருந்து ரிலீஃப் ஆகி பெரிய லெவலில் தொழில் ரீதியில் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. 1. 2வது, வேலையில் இருந்த இடைஞ்சலும் குடைச்சலும் நீங்கி வேலை உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை நோக்கி பயணமாகும். சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம்.
ஒரு நல்ல உங்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள், அந்த குழந்தைங்க, மாணவ மாணவிகள் கூட கடந்த 4-5 வருஷமாகவே அந்த கல்வியில் ஒரு பலம் இல்லாத ஒரு நிலைகள் சந்திச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 மாதம் 6 மாதத்துல இருந்தே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அதில் இன்னும் வரக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளால் கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்கள், அருமையான வாய்ப்புகள். இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல படித்தவங்களுக்கு அந்த இடத்துல அப்படியே அவங்க வேலைக்கு எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷனான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கிரக அமைவுகள் இந்த வருடத்தில் உங்களை பெரிய லெவலில் தூக்கி விட போகுது. அந்த வாய்ப்புகள் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இங்கே ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா சுபகாரியம் சுப விஷயங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கைகூடி வரும். ஒரு நல்ல அருமையான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடுவீங்க. வேலை இல்லை, நான் முயற்சி எடுக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிக்கிங்க. இந்த தருணத்தில் கிடைக்க போகுது. முயற்சி எடுங்க, 100% கிடைக்கும். அதே போல் என்னன்னே தெரியல, என்னால் நிலையாக ஒரு இடத்துல வேலை செய்ய முடியல, கண்டினியூவாக நல்லா நான் ரிஸ்க் எடுக்கிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் சம்மந்தமே இல்லாத சில பிரச்சனைகள் அந்த இடத்துல என்னை ட்ராப் பண்ணுது, பிரேக் பண்ணுது, இதற்கு ஒரு மாற்றமும் மாறுதலும் கிடைக்குமான்னு நினச்ச உங்களுக்கு இந்த நேரத்தில் அதற்குரிய வழி பிறக்கும். ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்குரிய ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா இப்போ அதற்குரிய வாய்ப்பு. ஏன்னா இந்த கிரகம் எல்லாமே 10ஆம் இடத்தை பலப்படுத்தி சுக்கிரன் உச்சம் பெற்று அந்த இடத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்க வேண்டாம், பயன்படுத்திக்கிங்க. உங்கள் லைஃப்பில் செட்டில்டு ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம் தான் இது. ஏன்னா 12ஆம் பாவாதிபதி 10ஆம் வீட்டில் போய் நிற்கிறார். ஏன்னா அந்த 12ஆம் பாவன்றது தொலைதூரத்திற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போது அந்த இடத்திற்கு சம்மந்தப்பட்ட விஷயம் 10ஆம் பாவத்தில் போய் உட்காரும் பொழுது கண்டிப்பாக வெளிநாடு, கடல் கடந்து போய் பெரிய இலக்கு அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களை அடையும். முயற்சிகள் எடுங்க. இதில் ராகு பகவானும் 10ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வரும். கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இதனால் நிறைய பேர் இடம் விட்டு இடம் மாறிடலாமா, நம்ம வேற எங்கேயாவது மாற்றங்கள் பண்ணிக்கலாமா, தொலைதூரமாக போயிடலாமா, நம்ம வாழ்க்கையில் நிறைய பிளாக் ஆகக்கூடிய சூழல்களுக்கு ஆளாயிட்டும் என்ற பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம். இந்த நேரத்தில் உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அழகாக பயன்படுத்தி ஹெவியாக ரிஸ்க் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை நீங்கள் பெறலாம். தெய்வ கருணை, அதாவது தெய்வத்தினுடைய பார்வை உங்கள் மேலே விழக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். சுக்கிரனது பார்வை 4ஆம் பாவத்தில் விழுது. உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுடைய 4ஆம் வீட்டை புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைஞ்ச இடத்தை பார்க்கும் பொழுது மிகச்சிறந்த அந்தஸ்து, மரியாதை, வளர்ச்சி, முன்னேற்றங்கள் கிடைக்கும். கனரக வாகனங்கள் சார்ந்த டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. கடந்த காலகட்டங்களில் செலவு விரயம்ன்றவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய ஒரு மேன்மைகளை உண்டாக்கிடும். அதே சமயம் இந்த 4ஆம் பாவம்ன்றது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்டது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா வாகனத்திற்குரிய கிரகம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப நாளாக வாகனம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இப்போ அதற்குரிய ஒரு தருணம். அது வண்டியாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, இல்லை கனரக வாகனங்களாக இருந்தாலும் சரி. அதே போல் பூமிக்குரிய இடம் அதுதான். அப்போது வீடு வாங்கக்கூடிய அமைவும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும், பூமி வாங்கி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட், அதுவும் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவு முறைகளிலிருந்து ஒரு நல்ல திருப்பங்கள் கிடைக்கும். அந்த ரீதியில் வரவேண்டிய சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தால் அதுவும் உங்களை அடையும். ஆக மொத்தத்தில் இது உங்களுக்குரிய ஒரு காலம். ஆரோக்கியமும் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய இடம் அந்த 4ஆம் பாவம் தான். அப்போது அந்த 4ஆம் பாவம் பலம் பெறும் பொழுது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், அதுவும் இருதயத்திற்கு கீழே, அப்புறம் அடிவயிறு, இந்த பாதிப்புகள் நிறைய பலவீனம் அடையக்கூடிய அளவுக்கு சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சிலர் அடிவயிறுன்றது அப்படியே பேக் பெயின், பின்னாடி அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட கழுத்து வரைக்குமே பாதிச்சிருக்கும். இந்த பிரச்சனைகளை கடந்து வந்த உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல விதத்தில் உங்களுக்கு அமையும், கிடைக்கும். சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆகிறதுக்கு உண்டான கால அமைவுகளாக இருக்கும். கண்டிப்பாக ஆப்ரேஷன், அதாவது பேக் பெயினோ
உங்களுக்கு வந்து ஜவ்வோ நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் பிரச்சனைகள் வந்து ஆப்ரேஷன் செய்யணும்னா ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை செய்துட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. அவசரப்பட்டு இறங்கிட வேண்டாம். அதே சமயம் வந்து பார்க்கும் பொழுது திடீர் மாற்றங்கள், திடீர் வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும். முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஒரு பெரிய இலக்கு அடைவீங்க. சுபகாரியம், சுப விஷயங்கள், திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலம். ஆக மிதுனராசி அன்பர்களே, இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் நல்ல யோக மேன்மைகளை உண்டாக்கி வளர்ச்சிக்குரிய பாதையில் அடி எடுத்து வைப்பீங்க. நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகம், திசா புத்தியும், சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு 5, 6, 7 பரலெல்லாம் இருந்துட்டா வேறு லெவலில் ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அதுவே டவுனாக இருந்ததுன்னா இது அப்படியே உங்களுக்கு டவுன் சூழலை உண்டாக்கிடும். அதனால் எதையும் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அடையலாம். ஆக உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.